ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஸ்டாக்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் தமிழ். இந்த வீடியோவில் குவாலிட்டி பவர் எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்ஸோட ஐபிஓ ரிவ்யூவை பார்த்துருவோம். நீங்கள் இந்த சேனலோட முதல் வியூவராக இருந்தீங்கன்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஆதரவை தெரிவிங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைபராக இருந்தீங்கன்னா உங்கள் ஆதரவுக்கு மிக்க நன்றி. டிஸ்க்ளைமர் என்னன்னா, நாங்க செபி ரிஜிஸ்டர்ட் ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது. நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் ஃபினான்ஷியல் அட்வைசரை மறக்காம கன்சல்ட் பண்ணணும். இங்க நாங்க ஒப்பீனியனை தெரிவிக்கிறோம். எஜுகேஷனல் பர்பஸுக்காக இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸா நீங்க எடுத்துக்க கூடாது. இந்த கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து நம்ம எலக்ட்ரிக்கல் டிரான்ஸ்மிஷனுக்கு தேவையான வந்து பவர் கிரிட்டை தயாரிக்கிற கம்பெனியா வந்து இருக்காங்க. ஸோ எனர்ஜி வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொருத்தருக்கு கடத்துறதுக்கு தேவையான பொருட்களை தயாரிக்கிற கம்பெனியாகவும் வந்து இருக்காங்க. இப்போ இந்த கம்பெனியோட பினான்சியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் பார்த்துருவோம். இந்த கம்பெனி 2022 டோட்டல் ரெவன்யூவா 182 கோடி பார்த்திருக்காங்க. 2023 அது 253 கோடி அளவுக்கு உயர்ந்திருக்கு. 2024 வந்து 22-23 கம்பேர் பண்ண சொல்ல உயர்ந்ததை விட கொஞ்சம் கம்மியாவே உயர்ந்து 300 கோடி அளவுக்கு பார்த்திருக்காங்க. இந்த கம்பெனி 6 months பினான்சியல் 2024 இவங்களோட டோட்டல் ரெவன்யூ 155 கோடியா இருந்திருக்கு. எபிட்டா மார்ஜின்ஸ் எடுத்து பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் பிளாட்டா தான் இருந்திருக்காங்க. ஸோ 12.68% 12.76% அளவுக்கு தான் இந்த கம்பெனி வச்சிருக்காங்க. இந்த கம்பெனியோட ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 2022 442 கோடி, 2023 அது 39 கோடியா குறைஞ்சிருக்கு. 2024 அது மீண்டும் 55 கோடியா உயர்ந்திருக்கு. இதே 6 months பினான்சியல் 2025 50 கோடி அளவுக்கு பேட் பார்க்க கம்பெனியா இருக்காங்க. பேட் மார்ஜின்ஸ் இந்த கம்பெனி இது வந்து குறைஞ்சிருக்குங்க. 19% 2022 இருந்து 2024 16% அளவுக்கு குறைஞ்சிருக்கு. இந்த கம்பெனியோட நெட்வொர்க் 238 கோடி அளவுக்கு இருக்கு. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி பர்சன்டேஜ் சூப்பரா 20% மேல வச்சிருக்காங்க. ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டும் வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து 20 தொடுற அளவுக்கு வந்து வச்சிருக்காங்க. இந்த கம்பெனியோட டெப்ட் பர் ஈக்விட்டி ரேஷியோ 0.11 இருக்கு. ஒரு நெக்லிஜிபிள் டெப்ட் இருக்கிற கம்பெனியா தான் வந்து இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த கம்பெனி பேங்க் கேரண்டியா ஒரு 110 கோடி அளவுக்கு கொடுத்திருக்காங்க. இந்த கம்பெனியோட ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டிஸ் கிளாஸ்ல வந்து 164 கோடியா இருக்கு. ஆல்மோஸ்ட் பாசிட்டிவா தான் இருந்திருக்கு. இந்த கம்பெனியோட ஆப்ரேட்டிங் ஃபெசிலிட்டிஸ் 7 இருக்குங்க. இன்டர்நேஷனல் பிரசன்ஸ் வந்து 100 கண்ட்ரீஸ்லயும், ரெவன்யூ ஃப்ரம் இன்டர்நேஷனல் மார்க்கெட் ஆல்மோஸ்ட் 75-80% அளவுக்கு வச்சிருக்காங்க. நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸ் 143 பேர் இருக்காங்க. ரெவன்யூ சிஏஜிஆர் கடந்த 3 வருஷத்துல 28.29% அளவுக்கு இருக்கு. இந்த கம்பெனியோட லிஸ்டட் பியர்ஸ் யாரெல்லாம் பாத்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் அண்ட் ரெக்டிஃபயர், ஹிட்டாச்சி எனர்ஜி, ஜிஇ, டிஎன்டி இந்தியாவா இருக்காங்க. இந்த கம்பெனியோட ரெவன்யூ இவங்க பியர்ஸை விட குறைவு. ரிட்டர்ன் ஆன் நெட் வொர்த் பர்சன்டேஜ்ல இவங்க பியர்ஸை பீட் பண்றாங்க. இபிஎஸ்ல 3rd பொசிஷன்ல இருக்காங்க. நெட் அசெட் வேல்யூ பெர் ஷேர்ல இவங்க பியர்ஸ் இவங்களை பீட் பண்றாங்க. இந்த கம்பெனியோட ஐபி டேஸ் 14 to 18 February 2025. இஷ்யூ பிரைஸ் 401 ரூபாயிலிருந்து 425 ரூபாய் ஒரு ஷேர் இருக்கு. ஃப்ரெஷ் இஷ்யூ 225 கோடி கொடுத்திருக்காங்க. ஆஃபர் ஃபார் சேல் 630 கோடி அளவுக்கு இருக்கு. டோட்டல் ஐபிஓ சைஸ் 858 கோடி அளவுக்கு இருக்குங்க. லாட் சைஸ் 26 ஷேர்ஸ் அளவுக்கு இருக்கு. 15,000 நீங்க இன்வெஸ்ட் பண்ற மாதிரி இருக்கு. ஃபேஸ் வேல்யூ 10 ரூபாய் ஒரு ஷேர் இருக்கு. ரீட்டைல் அலோகேஷன் 10%. லிஸ்டிங் ஆன் என்எஸ்சி அண்ட் பிஎஸ்சி. இந்த கம்பெனியோட அலாட்மெண்ட் டேட் 19 February 2025. இனிஷியேஷன் ஆஃப் ரீஃபண்ட்ஸ் 20th February 2025. ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஷேர்ஸ் டு டிமேட் அக்கவுண்ட் 20th February 2025. ஐபிஓ லிஸ்டிங் டேட் 21st February 2025 இருக்கு. இப்போ இந்த கம்பெனியோட பாசிட்டிவ்ஸ் பார்த்துருவோம். இந்த கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹை வோல்டேஜ் டைரக்ட் கரண்ட் அண்ட் பிளெக்சிபிள் ஏசி டிரான்ஸ்மிஷன் சிஸ்டம்ஸ்ல ஒன் ஆஃப் த ஃபியூ பிளேயர்ஸ் தான் அந்த குளோபல் லெவல்ல இருக்காங்க. அதுல இந்த கம்பெனி ஒன் ஆஃப் த பிளேயரா இருக்காது. இந்த கம்பெனிக்கு பாசிட்டிவா இருக்கு. அது மட்டும் இல்லாம இன்டர்நேஷனல் மார்க்கெட் தான் இவங்க நிறைய ரெவன்யூ இருக்கிறதுனாலையும் அந்த ரெவன்யூ கைட்லைன்ஸை மீட் பண்ணதுனால 1 ஸ்டார் எக்ஸ்போர்ட் ஹவுஸா இந்த கம்பெனி வந்து அவார்டும் வாங்கியிருக்காங்க. இந்த கம்பெனி வந்து 143 கஸ்டமர்ஸ் சர்வ் பண்ணிருக்காங்க 100 கண்ட்ரீஸ்ல. ஆல்மோஸ்ட் வந்து இவங்களோட இன்டர்நேஷனல் மார்க்கெட் தான் இவங்க ரெவன்யூக்கு நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணுது. டொமஸ்டிக் வந்து 20-25% அளவுக்கு தான் கன்வெர்ட் பண்ணுது. ஸோ ஓவராலா அந்த மார்ஜின்ஸ் மட்டுமே 70-80% அளவுக்கு அவங்க ரெவன்யூவை கான்ட்ரிபியூட் பண்ணிக்கிட்டே இருக்கு. இந்த கம்பெனியோட ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் என்னன்னு பாத்துருவோம். ஸோ இந்த கம்பெனி வந்து கஸ்டமர் கான்சன்ட்ரேஷன் வந்து இருக்குங்க. எந்த கஸ்டமர் கூடயும் ஒரு லாங் டேர்ம் அக்ரிமெண்ட் வந்து எதுவுமே கிடையாது. ஸோ ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் மூலமா தான் கம்பெனி வந்து ஓடிட்டு இருக்கோம் கஸ்டமர்ஸ்ல. அதுல டாப் 10 கஸ்டமர்ஸ் மட்டுமே 50% அவங்க ரெவன்யூக்கு கான்ட்ரிபியூட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த கம்பெனிக்கு இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல இருந்து வர ரெவன்யூ ஒரு பக்கம் பாசிட்டிவா இருந்தாலும் ரீசென்ட் டைம்ல எனி எக்கனாமிக் ஸ்லோடனா இருந்தாலும் சரி, இந்த மாதிரி ஸ்டீல் பிரைஸ்ல இப்ப டாரிஃப் ஏத்துனாங்க பாத்தீங்கன்னா அந்த மாதிரி எனி இந்த ட்ரேட் டாரிஃப் ஏதாவது நடந்தாலும் சரி, அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா எனி ட்ரேட் வார் நடந்தாலுமே இந்த மாதிரி கம்பெனி வந்து கொஞ்சம் பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்கு.
பிளஸ் கவர்மெண்ட் ஸ்பெண்டிங் டுவர்ட்ஸ் இந்த பவர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஏதாவது தொய்வடைஞ்சதுன்னா அந்த ரினியூவபிள் எனர்ஜில இருந்து கொஞ்சம் தொய்வடைஞ்சாலும் இந்த மாதிரி கம்பெனிஸ் கொஞ்சம் பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இவங்க அந்த பவர் டிரான்ஸ்மிஷன் லைன்ஸ் வந்து நம்பிட்டு இருக்காங்க. அதை மேக்ஸிமம் வந்து கவர்மெண்டோட கேபெக்ஸ்ல நம்பி இருக்கிறதுனால. பிளஸ் இந்த கம்பெனி வந்திருக்க ஐபிஓ வந்து ஓஎஃப்ஐஸ் தான் மேக்ஸிமம் ஓஎஃப்எஸ் ஐபிஓ தான் 800 கோடி 600 கோடி ஓஎஃப்எஸ் ஐபிஓ வந்து இருக்கு. அதனால கம்பெனிக்கு எந்த ஒரு பிரயோஜனமும் இல்ல. இந்த கம்பெனியோட வேல்யூவேஷன்ஸ் பார்த்துருவோம். ஸோ இந்த கம்பெனி லிஸ்டடா சொல்லியிருக்கவங்க யாரெல்லாம் சொல்லியிருந்தாங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் அண்ட் ரெக்டிஃபையர்ஸ், ஹிட்டாச்சி எனர்ஜி, ஜிஇ வெர்னோவா சொல்லியிருந்தாங்க. ஸோ மினிமம் 80ல இருந்து மேக்ஸிமம் 158 பிபைல அவங்க பிஎஸ் ட்ரேட் ஆயிட்டு இருக்காங்க. இண்டஸ்ட்ரி ஆவரேஜ் பிபை 52 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் வந்து இருக்குங்க. இதே இவங்களோட 6 months ஃபினான்ஷியல் 2025 ஏர்னிங்ஸ் எடுத்து பார்க்கும்போது இவங்க பிஇ வந்து ஒரு 32 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் இருக்கு. இதே ஃபினான்ஷியல் 2024 டேட்டா எடுத்து பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் 50 டைம்ஸ் இவங்க ஏர்னிங்ஸ் வந்து இருக்கு. ஸோ இவங்க பியர்ஸை கம்பேர் பண்ண சொல்ல இவங்க வேல்யூவேஷன்ஸ் கொஞ்சம் குறைவா இருக்கு. ஃபினான்ஷியல் 2024 ஏர்னிங்ஸ் எடுத்து பார்க்கும்போது இவங்க இண்டஸ்ட்ரி ஆவரேஜுக்கு ஈக்குவலான பியர்ஸா வேல்யூவேஷன்ஸ் தான் வந்து இருக்காங்க. ஸோ இப்போ வந்து இந்த கம்பெனியோட வேல்யூவேஷன்ஸ் வந்து கொஞ்சம் பியர்ஸோட குறைவா தான் இருக்கு. இப்போ இந்த கம்பெனியோட கன்க்ளூஷன் பார்த்துருவோம். ஸோ ஓவராலா இந்த கம்பெனி வந்து போட ரெவன்யூ வந்து பாத்தீங்கன்னா கடந்த 3 வருஷத்துல 28.29% சிஏஜிஆர்ல இன்க்ரீஸ் ஆயிருக்கு. டெப்ட் பர் ஈக்விட்டி ரேஷியோ 0.11 இருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து டெப்ட் இல்லாத கம்பெனி அளவுக்கு இருக்காங்க. பிளஸ் இவங்க இருக்கிற அந்த டிரான்ஸ்மிஷன் செக்மெண்டோட மார்க்கெட் சைஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 6% சிஏஜிஆர்ல இன்டர்நேஷனல் லைன்ஸ்ல வந்து இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு எதிர்பார்க்கப்படுது. இந்தியா லோக்கல்ல வந்து ஒரு 2 டிஜிட் அளவுக்கு இப்போ சிஏஜிஆர்ல இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாம இந்த கம்பெனியோட EBITDA மார்ஜின்ஸ் கன்சிஸ்டன்டா இருக்கு. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 20% மேல வச்சிருக்காங்க. ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்ட் 20% மேல அளவுக்கு வச்சிருக்காங்க. வேல்யூவேஷன்ஸ் வந்து அவங்க பியர்ஸை விட குறைவாவே இருக்கு. ஸோ எல்லா செக் பாக்ஸும் டிக் ஆயிருக்கு. ஸோ இந்த கம்பெனியை நான் இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்கறவங்க இல்ல அப்ளை பண்ணலாமா அப்படின்னு நினைக்கிற இன்வெஸ்டர்ஸ் நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா கொஞ்சம் வேல்யூவேஷன்ஸ் நான் ஹையர் சைடா பாக்குறாங்க. காரணம் என்னன்னா முதல் காரணம் ரெவன்யூ growth சிஏஜிஆர் எவ்வளவு இருக்கு 28.29% அளவுக்கு இருக்கு. 6 months ஃபினான்ஷியல் டேட்டா எடுத்து பார்க்கும்போது உங்க வேல்யூவேஷன்ஸ் எவ்வளவு வருது 32 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் வந்து வருது. அது கொஞ்சம் ஹையர் சைடா நான் பாக்குறேன். ரெண்டாவது என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இவங்களோட எபிட்டா மார்ஜின்ஸ் ஆல்மோஸ்ட் பிளாட்டா தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம 2020 to 2023 ரெவன்யூ growth வந்து 2023-2024 ரெவன்யூ growth வந்து அந்த அளவுக்கு இல்ல. பேட் மார்ஜின்ஸ் 19% இருந்தது 16% அளவுக்கு வந்து குறைஞ்சிருக்கு. பிளஸ் குளோபல் டாரிஃப் அண்ட் குளோபல் கொஞ்சம் ட்ரேட் டென்ஷன்ஸ் இருக்கிறதுனால இன்டர்நேஷனல் மார்க்கெட் பிசினஸ் இந்த கம்பெனி கொஞ்சம் அடிபடுமோன்னு சொல்லி ஒரு கேள்வியும் இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு காரணங்களால இந்த கம்பெனிக்கு நீங்க அப்ளை பண்ண விரும்ப ஆசைப்பட்டீங்கன்னா ஒரு 5% ஜிஎம்பி இருக்கு பரவாயில்ல அப்படின்னு அப்ளை பண்ண போறேன் அப்படின்னு நினைக்கிற இன்வெஸ்டர்ஸ் நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா கரண்ட் மார்க்கெட் கண்டிஷனை கன்சிடர் பண்ணும்பொழுது ஐபிஓ பிரைஸ் ஒரு நல்ல ஸ்டாப் லாஸா இருக்கும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒருவேளை ப்ராஃபிட் குறைஞ்சாலும் சரி நம்ம கேபிட்டலை ப்ரொடெக்ட் பண்ண வேண்டியது நம்மளோட கடமை. அதனால இந்த ஐடியா வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா என்னோட பர்சனல் வியூ. நீங்க இந்த மாதிரி ஐபிஓலயோ ஸ்டாக்லயோ இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு தடவை உங்க ஃபினான்ஷியல் அட்வைஸோ இல்ல செபி ரெஜிஸ்டர் ஃபினான்ஷியல் அட்வைஸரோ மறக்காம கன்சல்ட் பண்ணுங்க. நான் செபி ரெஜிஸ்டர் ஃபினான்ஷியல் அட்வைசர் வந்து கிடைக்காது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ரெகுலர் வீடியோ அப்டேட் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. மறக்காம ஸ்டாக்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்டாக்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் தமிழ் சேனல்.